தமிழகத்தின் கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் சுனாமி தாக்கியது. இதன் விளைவாக ஏராளமான மக்கள் தங்களது குடியிருப்புகள், உடைமைகளை இழந்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு ஒருபுறம் உதவினாலும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் உதவ முன் வந்தன. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தமிழக கிளையின் சார்பில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதிய திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் ஜூனியர் செஞ்சிலுவை சங்கத்தில் உள்ள மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடந்தது. இதை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த அந்த அமைப்பின் தலைவர் விமலா ராமலிங்கம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு மற்றும் நிதியுதவி அளிப்பது மட்டுமின்றி இதுபோன்ற இயற்கை பேரிடர் ஏற்படும் காலங்களில் எவ்வாறு தங்களை பாதுகாப்பது என்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். நிறைய பேர் நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒருத்தரும் ஒரு காரணத்துக்காக டொனேஷன் கொடுத்தாங்க. அதெல்லாம் சில இடத்துல உடனே பண்ண முடிஞ்சது. சில இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ்டு, பட்டா வாங்கணும், நிலம் வாங்கணும், அந்த மாதிரி நிலம் விலைக்கு வாங்கணும், அது மாதிரி இருக்கிறதுனால டைம் டிலே ஆச்சு. ஸோ இன்னைக்கு கர்நாடகா பிரான்ச்ல இருந்து 4 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம், அப்புறம் இந்த சோலார் ஃபிஷ் ட்ரையர்ஸ், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் கலந்து கொண்ட கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மக்களோடு மக்களாக செயல்படுவதாக கூறினார். சுனாமி காலகட்டங்களில் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறை செயலர் பெருமாள்சாமி விருதுகள் வழங்கினார்.